நான் தான் உங்களோட யூடியூப் இங்கிலீஷ். ஸோ ஐ எம் த யூடியூப் இங்கிலீஷ். என்னடா இது தமிழில் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி பார்த்தா நான் தான் ஒரு தமிழன். ஓகேயா, நான் வந்து ஒரு மனுஷக்காரன். ஓகே, கெவினே ஸ்டூடியோஸ். ஸோ அவருக்கு தான் வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ப்ரோ. நானே வந்து நினச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ என் ஃபேஸ் காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் போடணுன்னு நினச்சிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மூஞ்ச. நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கப் வராமல் சும்மா தலை மட்டும் வாரிட்டு வந்து வீடியோவில் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணியிருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 PM ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ண பார்ப்பேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண பார்ப்பேன். அப்போ முடியலன்னா நாளைக்கு நான் வந்து போட பார்ப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் பண்ணுற விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் பார்ப்பேன் நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண முடியுமான்னு. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ நம்ம வந்துடுவோம். ஸோ இதை நான் ஸ்டுடியோ 2 மாதிரி நான் காமிக்கல. ஜஸ்ட் ஆஸ்மி கொஸ்டின் ஒரு வீடியோ நான் வந்து காலைல நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கு தரேன். நீங்கள் போய் தட்டி பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி தானே இருக்குது, நீங்கள் சும்மா போய் தட்டி பார்த்துக்கலாம். என்ன கெவினேஷ் ஸ்டூடியோஸ், அந்த ப்ரோ தான், அவர் பேர் கெவினேஷ் நடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ நண்பா கெவினேஷ். உங்களை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலுக்கு. ஏன்னா 40-50 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நம்ம சேனலை வந்து ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நான் வந்து சேனலில் கேட்டிருக்கேன். ஹெல்ப் மீ டு ரீச் 40 சப்ஸ்கிரைபர்ஸ், ஹெல்ப் மீ டு ரீச் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே நிறைய கேட்டிருக்கேன். நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து ஒரு பெரிய மனசு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை வந்து நல்லா க்ரோத் அடையணும். ஏன்னா உங்கள் சேனலில் வந்து 100க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. என் சேனல் இப்போ தான் வந்து 58 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 58 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்போ என் சேனலில் இருக்குது. உங்கள் சேனல் வந்து வேறு லெவலுக்கு வந்து க்ரோத் அடையிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது மை விஷஸ் டு யூ. இதோட நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து மோட்டிவேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவங்க இல்லைன்னா என்னை வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட்டாக ஆகிருக்க மாட்டேன். ஏன்னா என் சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உன்னால் எப்படா முடியும், நீங்கள் சப்படா அப்படி சொல்லி நிறையவே டீமோட்டிவேட் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து தான் இப்போ நம்ம சேனலில் 58 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, 58 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. 58 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் ஏன்டா சந்தோஷப்படுறேன்னு கேட்காதீங்க. ஒரு காலத்தில் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த ஒரு நான் இப்போ நம்ம சேனலில் 58 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்றுனா, இன்னொன்று அந்த கெவினேஷ் ஸ்டூடியோஸ் என் நண்பன். அவர் வந்து எப்படி வந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னா, எழிலரசன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கு வந்து கொடுக்க முடியுமா இல்லைன்னு தெரியல, கொடுக்க பார்க்குறேன். அவருடைய சேனலில் வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்க நேரத்தில், ஸோ எழிலரசன் வந்து என்னோடய நண்பர், என்னோடய இடைநிலை பள்ளி நண்பர். அப்போ தான் வந்து அவர் என்னோடய யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தார். ரொம்பவே தேங்க்ஸ், மெனி தேங்க்ஸ் கெவினே ஸ்டூடியோஸ். நீங்கள் இல்லைன்னா இன்ன வரைக்கும் நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கே முடியாது. இப்போ நம்ம வந்து 60 சப்ஸ்கிரைபர்ஸே தாண்டி போய்ட்டுருக்கோம். நம்ம சேனலை வந்து, அதாவது நம்ம 2 பேர் சேனல் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லதாக அடையணும் அப்படின்னு வேண்டி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, வீடியோ வந்து எடிட் பண்ணோம். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உங்கள் மூஞ்சை மட்டும் தான் காமிக்க சொன்னார். ஆனால் அந்த மூஞ்சை மட்டும் காமிக்க பதிலாக இந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா லைட்டு கூட அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லைட் தான். ஓகேயா, அந்த லைட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோவில் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன், இப்போ இப்படி ரெக்கார்ட் பண்ணுற கேட்டால் நான் எந்த ஒரு ட்ரைபோட்டோ பைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேயா, நான் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு
என்ன செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கீழே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. இதோ நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். யூடியூப் இங்கிலீஷ்.